உங்களுடைய வேதாகம் உங்கள் கரத்தில் இருக்கும் என்றால் என்னோடு கூட எபேசியர் 6வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 6வது அதிகாரம். அந்த அதிகாரத்தில் கடந்த முறை நாம் பார்த்த அதே வசன பகுதியை நாம் இன்றைக்கு தொடர்ந்து தியானிக்க இருக்கின்றோம். 10வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் இந்த காலையில் மீண்டும் வாசித்து இதில் இருக்கக்கூடிய ஆண்டுடைய சத்தியத்தை இந்த காலையில் நாம் தியானிக்க போகின்றோம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்க நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலை சிராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். இந்த காலையில் உங்களோடு கூட சாத்தானின் 3 தந்திரங்கள் என்று இந்த செய்தி உங்களோடு கூட நான் பேசும்படியாக நான் விரும்புகின்றேன். நாம் வாசித்த வசனங்கள் முதல் அந்த 2 வசனங்கள் தான் இந்த காலையில் முக்கியமாக தியானிக்கும்படியாக நான் விரும்புகின்றேன். இன்றைக்கு உங்களோடு கூட சாத்தானின் செல்வாக்கு, சாத்தானின் தந்திரங்கள், சாத்தானின் தோல்வி என்று 3 குறிப்புகளை நான் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகின்றேன். சாத்தானை குறித்து 2 தவறுகளை அநேகர் செய்கின்றார்கள். ஒரு தவறு என்னவென்றால், சாத்தான் என்றவன் ஒருவன் இல்லை என்று அநேகர் யோசிக்கிறாங்க. அவன் ஒன்றும் நிஜமானவன் இல்லை, சும்மா சொல்லப்படுகின்றது, அவன் சும்மா ஒரு கற்பனைக்கு சம்பந்தப்பட்டவன் என்று சிலர் அப்படிப்பட்ட யோசனைகளோடு கூட சாத்தானை குறித்து யோசிக்கின்றார்கள். அவர்கள் தரக்குறைவாக எண்ணுகின்றார்கள். இன்னொரு தவறான ஒரு மனப்பான்மை என்னவென்றால், அவனை தான் எல்லாற்றுக்கும் பழி சுமப்பது, சாத்தான் மேலே ரொம்ப ஓவராக எல்லாவற்றையும் சிந்திப்பது, எல்லாம் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது சாத்தான் தான் சொல்லி ஒரு பக்கம் அவனை குறித்து தரக்குறைவாக நினைப்பது, இன்னொரு பக்கம் அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் என்று யோசிப்பது. 2க்கும் நடுவில் இருக்கிறது தான் சமநிலையான ஒரு அபிப்பிராயம். அதுதான் வேதத்தில் நாம் பார்க்கக்கூடிய சத்தியம். வேதத்தில் சாத்தானை குறித்து ஆண்டவருடைய வார்த்தைகள் என்ன எச்சரிக்கையாக நமக்கு போதிக்கின்றது என்பதை நாம் கவனித்து அதற்கு நாம் கவனம் செலுத்தி அதில் நாம் எச்சரிக்கையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக அவருடைய தந்திரங்களிலிருந்து நமக்கு வெற்றியை தருவார். இப்படியாக ஒரு மனிதன் ஒரு கல்லூரியில் போதிக்கக்கூடிய ஒரு மனிதன் சாத்தானை குறித்து சொன்ன காரியம் என்னென்னா, சாத்தான் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். அவனுடைய கரங்களின் தாக்கத்தை எல்லா இடத்திலும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் சாத்தான் மறைவில் இருந்து இதை செய்து கொண்டிருக்கின்றான். யாரும் அவனை பார்ப்பதில்லை, அவனை குறித்து சிந்திப்பதில்லை. ஆனாலும் அவன் மறைமுகமாக இன்றைக்கு உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றான் என்று ஒரு கல்லூரியில் போதிக்கின்ற ஒரு மனிதன் இப்படியாக ஒரு ரீசர்ச் பேப்பரை ரிலீஸ் பண்ணான். இன்றைக்கு தேவ வார்த்தையிலும் நாம் பார்க்கக்கூடிய சத்தியம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையில் எச்சரிக்கையாக சொல்லப்படுகின்றது, இப்பிரபஞ்சத்தின் தேவனாக இருக்கின்றான் என்று அவனை குறித்து எச்சரிக்கையாக நமக்கு தேவ வார்த்தை சொல்லுகின்றது. அப்படி என்றால் சாத்தான் தம்முடைய செல்வாக்கின் மூலமாக இன்றைக்கு அநேக தாக்கங்களை செய்து கொண்டு வருகின்றான். நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய உலகத்தில் அவனுடைய கையின் கிரியைகளை எல்லா இடத்திலும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல துறைகளில் அவனுடைய செல்வாக்கின் மூலமாக இன்றைக்கு உலகத்தை தாக்கி கொண்டிருக்கின்றான்.
மிக அடிப்படையான ஒரு 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 துறை இருக்கும் என்றால் மீடியா துறை என்று நான் சொல்லுவேன். மீடியா துறையின் மூலமாக இன்றைக்கு ஒரு தலைமுறையே தவறாக வழிநடத்தக்கூடிய ஒரு செல்வாக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். பல படங்களை தயாரிப்பதற்கும் பல படங்களை வெளியிடுவதற்கும் முழு ஃபைனான்ஸ் பொறுப்பு அவங்க கையில் தான் இருக்குது. அதுக்கு தேவையான பொருளாதாரத்தை தந்து அதற்கு தேவையான எல்லா இதையும் செல்வாக்கை உண்டாக்கி இன்றைக்கு மீடியா மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களையும் உலகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஜனங்களை தவறாக இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்றான். தவறான கருத்துக்களை வைத்து தவறான ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை அவன் பிரபலப்படுத்தி இதுதான் வழி, இதில் நட என்று பலருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகின்றான். இன்றைக்கு நீங்கள் யோசித்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு கூட தயாரிக்கப்படுகின்ற அநேக படங்கள், கார்ட்டூன் படங்கள் கூட, இன்றைக்கு கார்ட்டூன் படங்களை கூட பிள்ளைகளுடைய மனதை கெடுக்கும்படியாக, பிள்ளைகளுடைய அந்த சின்ன வயதில் இருக்கக்கூடிய அவர்களுடைய இன்னசென்ட் மைண்டை குழப்பம் பண்ணும்படியாக இன்றைக்கு அநேக கார்ட்டூன் மூலமாக கூட பல காரியங்களை தயாரித்து கொண்டு வருகின்றான். இதில் மிக ஜாக்கிரதையாக இருப்பது பெற்றோர்களுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்னத்தை போடுறீங்க, உங்கள் டிவியில் என்னத்தை நீங்கள் ஆன் பண்ணி அவங்கள பார்க்க விடுகின்றீர்கள் என்பதற்கு நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். ஆனால் மிக தந்திரமாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தோடு கூட இன்றைக்கு அவனுடைய மிகப்பெரிய நோக்கம் வரக்கூடிய தலைமுறையை அவர்கள் எழும்புவதற்கு முன்பதாகவே அவங்களை அழிக்கணும். அவங்க அந்த என்ன சொல்றது, அவங்க புத்தி அவர்களுக்குள் தெளிவதற்கு முன்பதாகவே அவர்களுக்குள் தவறான விதங்களில் அவர்களுக்குள் எண்ணங்களை விதைத்து அவர்கள் சின்ன வயதிலிருந்தே ஆண்டவருக்கு விரோதமாக யோசிக்கும்படியாக, முரட்டாட்டம் செய்யும்படியாக இன்றைக்கு சில நேரத்தில் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது ரொம்ப தமாஷாக தான் இருக்கும். வெளிப்படையாக பார்க்கும் பொழுது ஒரு நகைச்சுவை இருக்கும், அது ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதற்குள்ள விஷத்தை அவன் கலந்து வைத்து ஒரு தலைமுறையை கெடுக்கும்படியாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு வருகின்றான். இன்றைக்கு மீடியாவை குறித்து மிக ஜாக்கிரதையாக இருப்பது தேவ பிள்ளைகளுடைய மிக முக்கியமான ஒரு கடமை. அதுவும் நீங்கள் ஆண்டவர் உங்கள் கரத்தில் பிள்ளைகளை தந்திருந்தார்கள் என்றார், ஆண்டவர் உங்கள் கரத்தில் பிள்ளைகளை கொடுத்து வளர்க்கும்படியான பொறுப்பை தந்திருந்தாங்கன்னா அதை குறித்து நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்து விடாதீர்கள். பிள்ளைகளை வளர்ப்பது தேவன் உங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு பிரதான ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அதற்கு தேவன் உங்களிடத்துல கணக்கு கேட்பார். அதனால் நீங்கள் சும்மா ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக ஒரு யூடியூப்பில் ஏதாவது அவனுக்கு கண்டதை போட்டுக்கிட்டு அல்ல டிவியில் கண்டதை போட்டுட்டு அவங்க சும்மா என்னை நச்சிக்கிட்டே இருக்கிறாங்கனால அவங்க குவைட்டாக இருக்கணுன்றதுக்காக கண்டதை போட்டு அவங்களுடைய சிறிய மனதை சாத்தான் கெடுக்க நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது. இன்றைக்கு மீடியா மூலமாக மிகப்பெரிய செல்வாக்கை அவன் இன்றைக்கு உலகத்தில் உண்டு பண்ணி கொண்டு வருகின்றான். இன்னொரு விதத்தில் அவன் என்ன செய்து கொண்டிருக்கான்னா, எஜுகேஷன், படிப்பின் மூலமாக கூட இன்றைக்கு அவன் செல்வாக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில், இன்றைக்கு நம்மளுடைய உலகத்தில் பிள்ளைகளுக்கும் மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கப்படுகின்ற அநேக காரியங்கள் வேத சத்தியத்திற்கு எதிர்மறையான காரியங்கள், வேத சத்தியத்திற்கு எதிரான காரியங்களை இன்றைக்கு உலகமெங்கும் கற்றுக்கொண்டு வருகின்றார்கள் மாணவர்கள். அவர்கள் நம்மளுடைய என்ன சொல்றது, ஜெண்டரை குறித்து தவறான சத்தியங்களை கற்றுக் கொடுக்கின்றான், ஹோமோசெக்சுவாலிட்டி குறித்து தவறான சத்தியங்களை கற்றுக் கொடுக்கின்றான், ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் தன்மையை குறித்து தவறாக கற்றுக் கொடுக்கிறான். இன்றைக்கு நாம் ஜாக்கிரதையா இல்லாவிட்டால் இன்றைக்கு நீங்கள் பள்ளிக்கூடத்திற்கு பல லட்சங்களை நீங்கள் செலவு செய்து உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறீர்கள். அவளுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்குறாங்க என்று நீங்கள் கவனிப்பது அவசியம். அந்த சயின்ஸ் கிளாஸில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க நீங்கள் கேளுங்க, அந்த பயாலஜி கிளாஸில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க என்று பிள்ளைகிட்ட கேள்வி கேளுங்க. ஏன்னா ஆண்டவருடைய சத்தியத்திற்கு எதிர்மறையான காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படும் பொழுது உங்களுடைய வேலையும் என்னுடைய வேலையும் அந்த திருத்தணும். தேவ வார்த்தையின்படி அது சரியில்லை தம்பி, அது சரியில்லைப்பா, இது உனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க உலகத்திற்கு சேர்ந்தவங்க, அவர்கள் சொல்லிக் கொடுப்பது நம்முடைய சத்தியத்திற்கு அப்பாற்பட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க. பாரு, வேதத்தில் இதுதான் எழுதியிருக்கின்றது, தேவ சத்தியம் இதுதான் நமக்கு போதிக்கின்றது, நாம் வேதத்தை விசுவாசிக்கின்றோம், தேவ வார்த்தை விசுவாசிக்கணும் என்று இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள், குடும்பங்கள் இதில் மிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். மேற்கத்திய நாட்டில், அமெரிக்கா தேசத்திலும், யூரோப்பும், எல்லா இடங்களிலும் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் இன்றைக்கு வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த அடிப்படையான வேத சத்தியத்தை குறித்து
சாத்தான் பல காரியங்களை அவங்களுக்கு போதித்து விஷமாக ஏற்றி ஆண்டவருக்கு விரோதமாக சிந்திக்கக்கூடிய ஒரு தலைமுறையை அவன் எழுப்பி கொண்டிருக்கின்றான். அவனுடைய செல்வாக்கு இன்றைக்கு அதிகமாக பரவி கொண்டிருக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தையில நமக்கு எச்சரிக்கையாக கொடுக்கப்படுகின்றது. 1 யோவான் 5:19 அங்க வாசிங்களேன். 1 யோவான் 5:19, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் பொல்லாப்புக்குள் கிடக்கிறது என்று கிடக்கின்றது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்படின்னா இன்றைக்கு நாம் இதுல ஜாக்கிரதையா இருப்பது அவசியம். உலகம் எங்கும் இன்றைக்கு சாத்தான் ஆளுகை செய்து கொண்டு அவனுடைய செல்வாக்கின் மூலமாக அவன் தேவனுக்கு விரோதமாக ஒரு ஜனக்கூட்டத்தை எழுப்பும்படியாக மிக தீவிரமாக அவன் பிரயாசம் எடுத்துக்கொண்டிருக்கின்றான். இதில் தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். அவன் மீடியா மாத்திரமில்லை, எஜுகேஷன் மாத்திரமில்லை, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் அவனுக்கு அதிகம் உண்டு. அது சரிதான் பாஸ்டர், நீங்கள் சொல்லலாம். நம்ம தேசத்தில் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு இந்த அரசியல் ரீதியில் கூட ஒரு மிகப்பெரிய யுத்தங்களுக்கு அவன் தான் காரணம், சலசலப்புக்கு அவன் தான் காரணம், தேசங்கள் மோதுவதற்கு அவன் தான் காரணம். என் ஆண்டவர் இடத்துல வந்த பொழுதே அவன் ஆண்டவரை மத்திய 4 அவன் ஆண்டவரை பார்த்து, அவன் நீங்கள் என்னுடைய பாதத்தில் விழுந்து என்னை நீங்கள் வணங்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ராஜ்யங்களை தந்துடுறேன்றான். அப்படின்னா எப்படி இவனுக்கு கொடுக்கறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அப்படின்னா இந்த நேரத்தில் அவனுக்கு ராஜ்யங்களை ஆளுகை செய்யும்படியான ஒரு அதிகாரம் அவன் கையில் இருக்கின்றது. இப்படிப்பட்ட செல்வாக்கின் மூலமாக, அரசியல் செல்வாக்கின் மூலமாக இன்றைக்கு தேசங்களை கெடுத்து கொண்டிருக்கின்றான். தேசங்களுக்குள்ள பல தீவிரமான வேலைகளை செய்து அழிவை கொண்டு வருவதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கின்றான். ஆண்டவரை விசுவாசிக்காத ஜனங்களுடைய வாழ்க்கையில சரீரத்தை கூட தொடக்கூடிய செல்வாக்கின் அதிகாரம் அவனிடத்தில் இருக்கின்றது. அவளுக்குள்ள அந்த கட்டுகளை கொண்டு வருவதற்கு, வியாதியை கொண்டு வருவதற்கு, நோயை கொண்டு வருவதற்கு. இங்கே லூக்கா சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 13:16 ஆண்டவர் ஒரு முடமான ஒரு ஸ்திரீயை குணமாக்கின பின்பதாக எல்லாரும் கேட்கும்படியாக ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, அவர் சொன்னார், இந்த பெண்மணி 18 வருடங்களாக சாத்தானாக கட்டப்பட்டிருந்தாங்க, அவங்களை நான் என்ன பண்ண விடுவித்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். 18 வருடங்கள் அவருடைய சரீரத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அந்த பெண்மணியை ஒரு கட்டுக்குள் வைத்து அவன் சிறையில் வைத்திருந்ததை இயேசு அவருடைய வல்லமை மூலமாக விடுவித்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், சபையை இதற்காக தான் தேவன் இன்றைக்கு எழுப்பி கொண்டிருக்கின்றார். சபையின் விசுவாசிகளை இதற்காக தான் எழும்பி இந்த சர்வாயுத வர்க்கத்தை அணியும்படியாக தேவ வார்த்தை நமக்கு போதிக்கின்றது. ஏனால் இந்த தீமையும் இந்த இருளையும் மேற்கொள்வது தேவனுடைய வார்த்தையும் தேவ பிள்ளைகளும் தேவ சபையும். இதற்காக தான் தேவன் சபையை இந்த நாட்களில் எழுப்பி கொண்டிருக்கின்றார். இதற்காக தான் இந்த நற்செய்தி இன்றைக்கு அறிவிக்கப்படுகின்றது. ஏனென்றால் சாத்தானின் கிரியைகளை அழிக்கும்படியாக, அவனுடைய அந்தகார கிரியைகளை இந்த உலகத்தில் நிர்மூலமாக்கும்படியாக தேவன் தன்னுடைய ஜனத்தை எழுப்பி கொண்டிருக்கிறார். கோயம்புத்தூர் பட்டணத்தில் உங்களை ஆண்டவர் பிரதிநிதியாக ஏற்படுத்தி சாத்தானுடைய வல்லமைகள் இந்த பட்டணத்தை மேற்கொள்ளாதபடி தேவன் உங்களை ஒரு காப்பாளராக தேவன் வைத்திருக்கின்றார். ஐயா, உங்கள் குடும்பத்திற்கு ஒரு காப்பாளராய் தேவன் வைத்திருக்கின்றார். உங்களுடைய வீதிக்கு ஒரு காப்பாளராக தேவன் வைத்திருக்கின்றார். உங்கள் சமுதாயத்திற்கு ஒரு காப்பாளராக தேவன் உங்களை வைத்திருக்கின்றார். எழும்பு 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 எழும்பி தேவனுக்காக இந்த நாட்களில் அவனுடைய ராஜ்யம் நம்முடைய தேசத்தில் தாக்கத்தை செய்யாதபடி தேவ பிள்ளைகள் எழும்பும் பொழுது அதிகாரத்தோடு கூட தேவனுடைய ராஜ்யத்திற்காக செயல்படுவதற்கு தேவன் உங்களை பயன்படுத்துவார். ஆமென். பகிர்வுகளை பார்த்து சொல்லுங்க, நீங்க பயப்படாதீங்க. அவன் இன்றைக்கு ஆளுகை செய்து கொண்டிருந்தாலும் அந்த ஆளுகை காட்டிலும் மிக வல்லமையான ஆளுகையின் அடியில் நீங்களும் நானும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தேவனுடைய அற்புத ஆளுகையில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இந்த தந்திரங்களை குறித்து நான் பேசும்படியாக விரும்புகின்றேன். அநேக தந்திரங்கள் உண்டு. இது குறித்து ஒரு பிரசங்கம் இல்லை, பல பிரசங்கங்கள் செய்யலாம் நான் நினைக்கிறேன். அவனுடைய தந்திரங்கள் அப்படிப்பட்ட அநேக தந்திரங்களோடு கூட இன்றைக்கு தேவ பிள்ளைகளை அவன் தாக்கி கொண்டிருக்கின்றான். ஆனால் நான் மிக அடிப்படையாக 3 தந்திரங்களை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசும்படியாக விரும்புகின்றேன். நாம் தேவ வார்த்தையிலும் பார்க்கும் பொழுது, அவனுடைய செயல்பாடை நாம் கவனிக்கும் பொழுது, மிக அதிகமாக அவன் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களில் இந்த 3 தந்திரங்கள் மிக பிரபலமாக இருக்கின்றது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். முதலாவது தந்திரம் வஞ்சனை என்ற தந்திரம். என்னங்க? வஞ்சனை.
ஒரு வஞ்சிக்கின்ற ஒரு சத்ரு அவன். அவனை குறித்து தேவ வார்த்தை அப்படிதான் எச்சரிக்கையாக நமக்கு போதிக்கின்றது. வெளிப்படுத்தல் 12:9 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி, முழு உலகத்தையே அவன் ஏமாற்றக்கூடியவன், வஞ்சிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். முழு உலகத்தையே வஞ்சித்து அவர்களை தேவ ராஜ்யத்திலிருந்து அவன் திருப்பும்படியாக செயல்படுகின்றான் என்று சொல்லப்படுகின்றது. ஆண்டவர் அவனை குறித்து சொல்லும் பொழுது யோவான் 8:44 ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், அவன் பொய்யனோ, பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான் என்று ஆண்டவர் எச்சரிக்கின்றார். அவன் பொய்யனுக்கும் பிதாவுமா இருக்கிறான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது. நாம் இன்றைக்கு வாசித்த இந்த 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவனுமா இருக்கிறான் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. அப்படின்னா வஞ்சனையின் மூலமாக வஞ்சித்து தேவ பிள்ளைகளை எப்படியாவது தேவனுடைய நோக்கத்திலிருந்து அவர்களை பிரிக்கணும் என்று செயல்படுகின்றான். ஒரு மிக முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தேவ பிள்ளைகள் தேவனுடைய பாதுகாப்பிற்குள் இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றவர்கள், கிறிஸ்துவின் பாதுகாப்பு உங்கள் மேல் இருக்கின்றது. அதனால தான் அவன் இந்த தந்திரத்தை பயன்படுத்தும். ஏன்னா நீங்க ஆண்டவருக்குள் இருக்கிற வரைக்கும், அவருடைய பாதுகாப்பிற்குள் இருக்கிற வரைக்கும் உங்க மேல அவன் கை வைக்க முடியாது, உங்களை எதுவும் செய்ய முடியாது. ஆகையால் அவனுடைய நோக்கமெல்லாம் எப்படியாவது அவருடைய பாதுகாப்பிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரணும். அவருடைய சேட்டையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்துட்டானா உங்களை தாக்கம். அதை வெளியே கொண்டு வருவதற்கு அவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு தந்திரம் இந்த வஞ்சனை என்ற தந்திரம். பொய்யை சொல்லி, பொய்யின் மூலமாக உங்களை அவனுடைய கிரியைகளை நம்ப வைத்து, அதன் மூலமாக நீங்கள் ஆண்டவருடைய பாதுகாப்பிலிருந்து படியை வெளியே எடுத்து வைக்கும் பொழுது, அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அவன் தாக்கி உங்கள் வாழ்க்கையில கெடுதியை கொண்டு வர அவன் பிரயாசப்படுகின்றான். அவனுடைய தந்திரமான இந்த வஞ்சனை எப்படி செயல்படுத்துறான்னா, நம்ம ஆதியாகமத்தில் 3 நம்ம பார்க்கும் பொழுது, ஏவாள் இடத்துல அவன் வந்த பொழுது அவன் முதலாவது செய்யக்கூடியது தேவ வார்த்தையை முழப்புவது. தேவன் சொன்னதை அவன் முழப்பி, இப்படி சொன்னாரா, அப்படி சொன்னாரா என்று உங்களை தேவ வார்த்தையை சந்தேகிக்கும்படியாக அவன் செயல்படுவதுதான் அந்த வஞ்சனை. ஏவாள் இடத்துல வந்த பொழுது அவன் கேட்ட கேள்வி, அவன் சொன்னது கேட்டது என்னன்னா, ஆண்டவர் உங்களை இந்த தோட்டத்தில் இருக்கிற எந்த மரத்தின் கனியும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா என்று கேட்கிறான். என்னங்க, எந்த மரத்தின் கனியும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரான்னு கேட்கிறான். அவனுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு, அவனுக்கு நல்லா தெரியும் என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருந்துன்னு. ஆனா ஏவாளை வஞ்சிக்கும்படியாக, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை முழப்பும்படியாக அவன் கேட்ட கேள்வி, எந்த மரத்திலிருந்து சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? அப்ப அவன் ஏவாளுக்கு ரோஷம் வந்துருச்சு. இல்ல அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லல, அவர் அந்த மரத்துல தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அந்த மரத்துல தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? அப்படின்னா ஏன் சொன்னாருன்னா, நீ சாப்பிட்டீங்கன்னா அவரோட பெரிய ஆளாயிருவே என்று அவருடைய வார்த்தையை எடுத்து, அவர் கொடுத்த கட்டளையை எடுத்து அதை முழப்பி, அது அந்த பெண்ணுக்கு சாதகமாக, அவளுடைய காதுக்கு கேட்க இனிமையாக ஒரு வார்த்தையாக மாற்றி, அதன் மூலமாக வஞ்சித்து அவளை பாவத்தில் ஒழுக செய்ததை ஆதியாகமத்திலே அவனுடைய தந்திரத்தை நாம் தெளிவாக பார்க்கின்றோம். இதுதான் பவுல் எழுதும் போது சொல்றார். 2 கொரிந்தியர் 11 13 பவுல் எழுதுகின்றார். வாசிங்களேன். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாயிருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு. Is it verse 13 where it says the serpent deceived Eve by his cunning, he will also lead you astray with his thoughts? ரெண்டாவது 3வது வசனம் அது கொஞ்சம் வாசிங்களேன். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி
கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அவர் சொல்றாரு, சத்ருவானவன் ஏவாளை எப்படி வஞ்சித்தானுங்களாமா? அவன் தந்திரத்தின் மூலமாக வஞ்சித்தான் என்று சொல்லுகின்றார். அப்படின்னா இந்த வஞ்சனை குறித்து நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்னன்னா, இந்த வஞ்சனை அவன் பயன்படுத்தும் பொழுது கேட்பதற்கு உண்மையை போல தோணும், பார்ப்பதற்கும் உண்மையை போல தோணும், ஆனா உண்மைக்கும் சத்தியத்திற்கும் அப்பாற்பட்டது. இதுதான் அவன் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தந்திரம். அநேக தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ஏன் கட்டில வைத்திருக்கிறான் என்றால், உண்மையை எடுத்து அதை முளப்பி அதை தவறாக அவன் பயன்படுத்தி பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் உண்மையை போல தோன்றலாம், ஆனால் அது உண்மைக்கு அப்பாற்பட்டதா இருந்து தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கும்படியாக செயல்படக்கூடிய ஒரு தந்திரம். அதான் அவர் சொல்றாரு, அவன் ஒரு ஒளியின் தூதனாகவும் வருவான் என்று சொல்லப்படுகிறது 14ஆம் வசனத்தில். ஒளியின் தூதனா அப்படின்னா பல வேஷங்களை தரித்து பல விதங்களில் நமக்கு என்ன பிரியம் என்று அவன் அறிந்து அதற்கு ஏற்ற விதத்தில் தேவ சத்தியத்தை எடுத்து அதை மாற்றி நம்மை அதை நம்பும்படியாக அவன் மிக பிரயாசங்களை எடுத்து நம்மை வஞ்சிக்க பிரயாசப்படுகின்றான். ஒரு பிரபலமான பிரசங்கி விதமாக சாத்தானுடைய தந்திரத்தை குறித்து சொன்னார். அவர் சொன்னார், சாத்தானுடைய பாதைக்கு மேல ஒரு பெரிய போர்டு போட்டிருக்குமா, அந்த போர்டுல எழுதியிருக்குமாமா, இதுதான் பரலோகத்திற்கு வழி என்று எழுதியிருக்குமா. பார்க்கின்றவர்கள் அதை உண்மையாக இதுதான் பரலோகத்திற்கு வழி என்று யோசிப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு யோவான் 8:44 சொன்னது போல, அவன் பொய்யனும் பொய்யனுக்கு பிதாவுமா இருக்கின்றான். அப்படின்னா அவன் வாயிலிருந்து வரக்கூடியதெல்லாம் தவறாக, எல்லாம் மாற்றி, அப்படின்னா உண்மையை பொய்யாக, வெளிச்சத்தை இருளாக, நன்மையை தீமையாக, இல்லாவிட்டால் தீமையை நன்மையாக, இல்லாவிட்டால் இருளை வெளிச்சமாக, அவனுடைய வசதிக்கு ஏற்ற விதத்தில் உங்களை விழுகும்படியாக அவன் எதை வேணாலும் எப்ப வேணாலும் சொல்லி அவனுடைய நோக்கம் உங்களை எப்படியாவது வஞ்சித்து உங்களை விழுகும்படியாக அவன் பிரயாசப்படுகிறான். ஏன் அநேக நேரத்தில் நம் பாவத்தில் விழுகிறோம்னா இந்த வஞ்சனையின் மூலமாக தான். நம்மளை வஞ்சித்து நம்மளை ஏமாற்றி நம்ம அதை செய்யணும்னு விரும்பல, ஆனா அவனுடைய தந்திரம், இந்த வஞ்சனையின் தந்திரம் அவ்வளோ ஒரு மிக வல்லமையான ஒரு தந்திரம். நாம் அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தோம்னா அவனுடைய பிடியில நம்ம சிக்கிக்கொள்கின்றோம். அவன் சொல்லுவான், உங்களிடத்துல வந்து நீங்க இந்த பாவத்தை செய்யும்படியாக நீங்க பாவத்தில் விழுந்த பிறகு அவன் கூட சொல்லுவான், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எல்லாரும் தான் செய்யறாங்க, இது ஒரு உன்னுடைய தனிப்பட்ட உன்னுடைய சொந்த போராட்டம்பா, இதெல்லாம் மற்றவங்கள்ட்டெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீ போராடி நீ ஜெயிச்சுக்க, நீ 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 ஜெயிச்சிருவ, இது ஒன்றும் பெரிய ஒரு பாவம் இல்லை, நீ எப்போ வேணாலும் இதை விட்டுடலாம், நீ விரும்பும் பொழுது நீ எப்போ வேணாலும் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுடலாம், இது ஒன்றும் பெரிய ஒரு காரியம் இல்லை, எல்லாரும் தான் செய்கிறாங்க, எல்லாரும் தான் இப்படிப்பட்ட ஆபாசமான படங்களை பார்க்குறாங்க, நீயும் பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்போ உனக்கு இதை விட்டு வெளியே வர விரும்பினே நீ ஆண்டு இடத்துல வந்து மன்னிப்பு கேட்கலாம். அவர் தான் சொல்லிட்டாரு, எப்போ வேணாலும் அவர் இடத்துல வந்து மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருவேன்னு சொல்லிட்டாருல்ல, நீ எப்போ வேணாலும் போய் மன்னிப்பு கேட்டு. எல்லாரும் தான் ஏமாத்துறாங்க, அதனால் நீ ஏமாத்துறதுனால என்ன தப்பு? எல்லாரும் தான் ஊழல் பண்றாங்க, நீயும் ஊழல் பண்றதுனால என்ன தப்பு? எல்லாரும் தான் கணக்கை மாற்றி எழுதுறாங்க, நீயும் பண்ணு என்று அவனுடைய சௌகரியத்திற்கு ஏற்ற விதத்தில் அந்த உண்மையை தவறாக அவன் மாற்றி நம்மை பாவத்தில் விழுகும்படியாக அவன் செய்கின்றான். அப்படின்னா அவன் செய்யக்கூடியது பாவத்தின் இன்பத்தை மிகப்படுத்தி பாவத்தின் விளைவை குறைப்படுத்துகின்றான். இன்னும் சொல்றேன், பாவத்தின் இன்பத்தை மிகப்படுத்தி பாவத்தின் சம்பளத்தை குறைக்க உங்கள் மனதில் அவன் செயல்படுகின்றான். அப்படின்னா அவன் நம்ம இடத்துல அவன் இந்த வேலையை செய்யும் பொழுது, தந்திரத்தை செய்யும் பொழுது அவன் இப்படி கூட சொல்லுவான், தாவீது ராஜாவே பாவத்தில் விழுந்துட்டாரு, வேசித்தனத்தில் விழுந்துட்டாரு, அவரே அவ்வளோ பெரிய தேவ மனிதன் விழுந்துட்டாரு, நீயும் மன்னிக்க, ஆண்டவர் மன்னிச்சிட்டாருல அவரை, உன்னையும் மன்னிச்சிடுவாரு, நீ செய்ய, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன செய்யறான்னா, தாவீதின் வாழ்க்கையில நடந்த இழப்ப அதை அழகாக்கி அந்த பாவத்தின் இன்பத்தை மிகப்படுத்தி தாவீதின் வாழ்க்கையில ஏற்பட்ட பிளவுகளும்
தாவீதின் வாழ்க்கையில் அவன் செலுத்தின சம்பளத்தை குறித்து அவன் பேச மாட்டான். தாவீதின் வாழ்க்கையில அந்த விபச்சாரத்தின் பாவத்தின் நிமித்தம் அவன் குடும்பத்திலும் அவனுடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்ட இழப்பை குறித்து உங்ககிட்ட பேச மாட்டான். சங்கீதம் 51 குறித்து உங்ககிட்ட பேச மாட்டான். அந்த தாவீது அவன் விழுந்துட்டான்ல, ஆனாலும் மன்னிச்சிட்டார்ல, அதை நீ செய்யப்பா என்று அவனுடைய பாவத்தை மிகப்படுத்தி, அதை இன்பத்தை மிகப்படுத்தி, எப்படியாவது உங்களை வஞ்சித்து நீங்கள் இருக்கக்கூடிய அந்த அடிமைத்தனத்தில் தொடர்ந்து இருக்கும்படியாக அவன் செயல்படுகிறான். இன்னைக்கு அநேகரை இப்படி வஞ்சித்து கொண்டு இருக்கின்றான். நீங்க செய்து கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அது பாவம் என்று, ஆனாலும் உங்க காதல் அவன் பேசுகின்றான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லடா, ஆண்டவர் உன்னை மன்னிச்சிருவாரு, நீ எப்ப வேணாலும் போய் ஜெபம் பண்ண, ஆண்டவர் உன்னை மன்னிச்சிருவாரு, எல்லாரும் தான் செய்யறாங்க, இது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு காரியமா நீ என்னன்னு அவசியம் இல்லை என்று அந்த பாவத்தின் சம்பளத்தை, விளைவுகளை அவன் குறைத்து அந்த பாதிப்பை குறித்து உங்களிடத்துல பேச மாட்டான். ஏன்? அவனுடைய நோக்கம் இந்த பாவம் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் தங்க அனுமதி கொடுத்திருக்கிற வரைக்கும் ஒரு சேதம், ஒரு அழிவு உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து உங்களை முடிக்கணுன்ற நோக்கத்தோடு இருக்கிறனால அதை எப்பொழுதும் அவன் சின்னதப்படுத்திக்கிட்டே இருப்பான். இந்த பாவத்தை மிக தந்திரமான ஒரு வேலை அவன் செய்து கொண்டிருக்கின்றான். இந்த வஞ்சனையை எப்படி மேற்கொள்ளணும் என்றால் ஆண்டவராகிய இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றுவது அவசியம். ஆண்டவராகிய இயேசு அவர் சோதிக்கப்பட்ட பொழுது மத்திய 4 அதிகாரத்தில் அவன் ஆண்டவரிடத்துல வந்து அவர் பசியா இருந்த போது சொல்றாரு, நீ சொல்ல ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த கல்லெல்லாம் என்னவா மாறிடும், அப்பமாய் மாறிடும் என்று சொல்றாரு. ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றாரு? அவர் பிரதியுத்தரமாக, அதற்கு பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். கவனிங்க என்ன சொன்னார்? 2 காரியங்கள் சொன்னார் ஆண்டவர். ஒரு சொன்னது எழுதியிருக்கின்றது என்று சொல்றார். என்ன எழுதியிருக்குங்க? தேவ வார்த்தை எழுதப்பட்டிருக்கின்றது என்று சொல்றார். ஆண்டவராகிய இயேசுவே சாத்தானின் வஞ்சனையை மேற்கொள்வதற்கு எழுதப்பட்ட வார்த்தை தான் அவர் பயன்படுத்தினார். அவர் அவருடைய செயல்பாடோட கூட அவர் மேற்கொள்ளல. ஆண்டவராகிய இயேசு நம்முடைய பிரதான ஆசாரியர், அவர் சோதிக்கப்படும் பொழுது அவர் பயன்படுத்தின தேவ ஆயுதம் எழுதப்பட்டிருக்கின்றது என்ற வார்த்தையை பயன்படுத்தி தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் தான் மனிதன் பிழைப்பான் என்று சொல்றார். அப்படின்னா தேவ பிள்ளைகளுக்கு இந்த வஞ்சனை என்ற தந்திரத்தை மேற்கொள்ளணும் என்றால் தேவ வார்த்தையின் அறிவும், தேவ வார்த்தையின் வெளிப்பாடும், தேவ வார்த்தை நமக்குள் தங்கி இருக்கும் பொழுதுதான் சாத்தானின் வஞ்சனைகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தை ஒரு ஆயுதமாய் மாறுகின்றது. இதற்காக தான் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு வாரமும் நான் சொல்றேன், தேவ வார்த்தையை நீங்கள் எந்த விதத்திலும் தவற விட்டுறாதீங்க. உங்க வாழ்க்கையில தேவ வார்த்தையை வாசிங்க, தேவ வார்த்தையை கேளுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனுடைய சபைக்கு வாங்க. ஏன்? தேவ வார்த்தையை கேட்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தை நம்மை கட்டி எழுப்புகின்றது. ஐயா, உள்ளான மனிதனுக்கு தெளிவை தருகின்றது, உள்ளான மனிதனுக்கு வெளிப்பாடை தருகின்றது. இதுதான் உங்களுடைய யுத்தத்திற்கு அந்த வெற்றிக்கு மிகப்பெரிய ரகசியம். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் படிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளது அது இருக்கும் பொழுது, அந்த வார்த்தை தான் சாத்தானின் வஞ்சனையை மேற்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அநேகருடைய வாழ்க்கையில சாத்தான் உங்களை அடிமைத்தனத்தில் வைத்திருக்கின்ற காரணம் இந்த தேவ வார்த்தை இல்லையா நமக்குள்ள. ஏன்னா வேஷம் தரித்து நம்ம கிறிஸ்துவனை போல நல்லா நடிச்சு பழகிட்டோம், நல்லா பேசி பழகிட்டோம், பிரைஸ் தி லார்ட்னு சொல்லி பழகிட்டோம். அந்த சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி வெளிப்புறமாக கிறிஸ்துவனை போல தோற்றம் அளிக்கின்றோம். ஆனால் உள்ளே இயேசு சொன்னது போல செத்ததும் ஒரு ஜீவனில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு சாத்தானுடைய தந்திரங்கள் அநேகரை இன்றைக்கு அடிமைத்தனத்தில் வைத்திருக்கின்றன. உங்களை தேவனுக்காக எழும்பாமல், தேவனுடைய ஊழியத்தில் எந்த விதத்திலும் செயல்படாமல், தேவ ராஜ்யத்திற்காக பயன்படுத்த முடியாத ஒரு இடத்தில் வைத்திருக்கிற காரணம் தேவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு ஒரு வெளிப்பாடில், ஒரு பற்றில், ஒரு பாசம். 1 யோவான் 2 அதிகாரம் 14 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகின்றார், வாசிங்களேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதி இருக்கிறேன். The word of God
dwells in you richly. அந்த தேவ வார்த்தை நிலைத்திருக்கின்றது, தரித்திருக்கின்றது, ஊறி இருக்கு. அதனாலதான் வாலிபரே நீங்கள் ஜெயம் கொள்கின்றவரா இருக்கின்றீர்கள், அதனாலதான் உங்களுக்குள்ள வெற்றி இருக்கின்றது என்று யோவான் சொல்றார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த நாட்களில் சாத்தானின் இந்த வஞ்சனையின் தந்திரத்தை மேற்கொள்ளக்கூடிய மிக விலையேறப்பெற்ற வல்லமுள்ள ஒரு ஆயுதம் தேவ வார்த்தையா. இதை நீங்க சும்மா வாசித்தா போதும். இதை வாசிக்க 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 உங்க உள்ளான மனிதனை பரிசுத்தாவியானவர் கட்டி எழுப்புறார். அந்த வார்த்தை ஒரு மிகப்பெரிய கூர்மையுள்ள தேவனுடைய ஒரு ஆயுதமாய் உங்கள் வாழ்க்கையில மாறி அவன் வரும் பொழுது இயேசுவை போல நீங்களும் எழுப்பி சொல்லலாம், எழுதியிருக்கின்றதே, மனிதன் 44 மாத்திரம் பிழைப்பதில்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு தருவார். இரண்டாவது ஒரு தந்திரம், எனக்கு நேரம் இல்லை, இரண்டாவது ஒரு தந்திரம் சோதனைகள். நீங்க கேட்கலாம், பாஸ் என்ன சோதனைன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே, அது ஒரு தந்திரமா என்று கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். சோதனைன்றது ஏன் அவனுக்கு ஒரு தந்திரம்னா, அவனுக்கு எப்போ நம்மளை சோதிக்கணும், எப்படி நம்ம சோதிக்கணும் என்று அவன் அறிஞ்சிருக்கிறனால அது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய தந்திரம். என்னங்க, சோதனையை எப்போ நம்மை சோதிக்கணும், எப்படி நம்ம சோதிக்கணும் தெரிஞ்சிருக்கிறான்ல, அதுதான் தந்திரம். ஏன்னா எல்லாரும் நம்ம பலனுள்ளதாக இருக்கும் பொழுது சோதிச்சிட்டான்னா எல்லாரும் மேற்கொண்டுடலாம். ஆனால் அவனுடைய நேரம் இருக்கல, எப்போ சோதிக்கணுன்ற அவன் நேரத்தை வச்சிருக்கணும். 1944 வருடத்தில் 2வது மகா உலக யுத்தத்தில் ஹிட்லர் உலகத்தை ஜெயித்து கொண்டிருந்தான். உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. இங்கிலாந்து தேசம் நடுங்கி கொண்டிருந்தது. பிரான்ஸ் தேசத்தை அவன் மேற்கொண்டுட்டான். அமெரிக்க தேசமும் இங்கிலாந்தும் பிரான்சும் ஆகிய இந்த 3 நாடுகளும் சேர்ந்து ஹிட்லருக்கு எதிராக அவர்கள் திட்டம் செய்தார். இது பேட்டில் ஆஃப் நார்மண்டி என்று இன்றைக்கும் பிரபலமாக சரித்திரத்தில் காணப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய யுத்தம். அன்றைக்கு அவர்கள் வெற்றி பெற்றதற்கு காரணம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரணத்தினால தான் இங்கிலாந்தும் பிரான்சும் அமெரிக்காவும் வெற்றி பெற்றார்கள் ஹிட்லர் மேலே. ஏன்னா ஹிட்லருக்கு அன்றைக்கு 1944 வருடத்தில் அவனுக்கு எல்லா மற்ற தேசங்களை காட்டிலும் பீரிங்கு வண்டிகள் அதிகமாக இருந்தது, விமானங்கள் அதிகமாக இருந்தது. அவன் எல்லா விதத்திலையும் மற்ற தேசங்களை காட்டிலும் மிக வல்லமையுள்ளவனாய் மாறிவிட்டான். யூரோப்பா கண்டத்தை மாத்திரமல்ல, உலகத்தையே ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கட்டத்தில் காணப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால இங்கிலாந்து தேசமும் தேவனுக்கு பயப்படுகின்ற தேசமும் அமெரிக்கா தேசமும் தேவனுக்கு பயப்படுகின்றது, இதெல்லாம் ஒன்றாய் சேரணும் பொழுது அவர்கள் நார்மண்டி என்ற இடத்தில் அந்த இராணுவம் பாளையம் இறங்குது. திடீரென்று அவனுக்கு தெரியாம ரகசியமா பாளையம் இறங்குறாங்க. ஆனா என்ன நடந்ததுன்னா, இது இங்கிலாந்து தேசத்துக்கும் அமெரிக்கா தேசத்துக்கும் தெரியல. அப்புறம் தான் தெரிய வந்தது, அவங்க இறங்குற நேரம் அப்ப பார்த்து ஹிட்லர் டெய்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போய் தூங்குவாராம். அவன் ராத்திரியெல்லாம் தூக்கம் வராது அவருக்கு. இல்லை, ஒரு குறிப்பான நேரத்தில் 11 மணியோ 12 மணிக்கு நடுவில் அவர் போய் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போய் தூங்கிட்டு வருவாராம். அவர் தூங்கும் பொழுது யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் தூங்கும் போது என்ன பண்ணக்கூடாதுங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 3 தேசங்களும் இந்த நார்மண்டியில் பாளையம் இறங்கின பொழுது ஹிட்லர் தூங்கிட்டு இருந்தார். ஹிட்லர் தூங்கிட்டு இருந்த பொழுது ஹிட்லருடைய இராணுவத்திற்கு இந்த செய்தி வந்த உடனே அங்கே இருந்த ஜெனரலும் கமாண்டரும் நடுங்கிறாங்க. நீ சொல்றியா நான் சொல்லட்டுமா, நீ சொல்றியா நான் சொல்லட்டுமா. அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு, கதவை தட்டுறதுக்கு நடுங்கினாங்க. அவரை எழுப்பிட்டா முடிஞ்சது கதைன்னு சொல்லி அவர் அரை மணி நேரம் தூங்கணுன்றக்காக இவங்க வெளியே கதவு வெளியில காத்துட்டு இருந்தாங்க. காத்துட்டு இருந்த அரை மணி நேரத்தில் அவர்கள் இந்த 3 தேசங்களும் சேர்ந்து ஹிட்லருடைய ராஜ்யத்தை அவர்கள் கவிழ்த்து விட்டாங்க. சாத்தான் இப்படிதாங்க என்ன செயல்படுறான். எப்போ உங்களை அடிக்கணும் அவனுக்கு தெரியும், எப்போ உங்களை சோதிக்கணும் என்று அவனுக்கு தெரியும். மீண்டும் ஆண்டவராகிய இயேசுடைய வாழ்க்கையில உதாரணமா எடுத்துட்டீங்கன்னா, மத்தேயு 4 அதிகாரத்தில் ஆண்டவரை அவன் சோதித்தது பொழுது எப்ப சோதித்தான்னா ஒரு 2-3 காரியங்களை சொல்றேன். 3 அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு என்ன பண்றாருங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறார்.
ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் வானத்தை திறந்து அவர் அங்க கம்பீரமாக சொல்றார், இது என்னுடைய குமாரன், அவர் மேல் நான் மிக பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்றார் ஆண்டவராகிய தேவன். அப்படின்னா ஆண்டவருடைய இயேசுவின் வாழ்க்கையில அவருடைய ஆவிக்குரிய ரீதியில் ஒரு உச்சக்கட்ட நிலையில் இருந்த பொழுது அதை அவர் அடைந்த உடனே ஒரு சோதனை வருது. அப்படின்னா இன்னைக்கு காலையில் நீங்க தேவ பிரசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்க ஆராதிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள கடந்து வருகின்றது. ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கின்றீங்க. தேவ வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. நீங்க இந்த காலையில தேவனுடைய பிரசனத்தில் இருந்து நீங்கள் எழும்பி போகும்போது கம்பீரமா போறீங்க. ஆண்டவர் எனக்கு இதை செய்வாரு, இதை முடிப்பாரு, இது எனக்கு தேவன் எனக்கு செய்து முடிப்பார் என்று ஒரு விசுவாசத்தின் உச்சிக்கட்ட நிலையில் இருக்கும் பொழுது அடுத்த நாள் தான் என்ன பண்ணுவாங்க? சோதிப்போம். அவர் சொன்னாரு, நடந்துச்சா? நீ வாக்குத்தத்தம்னு சொன்னியே, எங்க போச்சு? அந்த அந்த அனுபவம் வந்த உடனே அந்த உச்சிக்கட்டத்திலிருந்து எப்படியாவது நம்மளை பறிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசுவை அப்படிதான் அவர் அந்த பிதாவாகிய தேவன் உறுதிப்படுத்துகின்றார். அதை பெற்ற உடனே ஆண்டவருடைய வார்த்தை 4ஆம் அதிகாரம் சொல்றது 40 நாட்களுக்கு சத்ரு அவரை சோதித்தார். இன்னொரு நேரம் எப்போ அவன் சோதிப்பான்னா, ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவதற்காக ஆயத்தப்படுத்தும் பொழுது அவர் சோதிப்பார். எப்போங்க? ஆண்டவர் நம்மை அவருடைய ராஜ்யத்திற்காக பயன்படுத்தணுன்ற ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார்ல, அந்த நேரத்தில் வந்து அவன் சோதிப்பான். ஏன்? எப்படியாவது நம்மளை சோதித்து தேவன் நம்மை பயன்படுத்த முடியாத ஒரு இடத்துல வைக்கும்படியாக சோதிப்பான். நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது, சோர்ந்து போய் இருக்கும் பொழுது, பலவீனமாக இருக்கும் பொழுது அவன் உங்களை சோதிப்பான். ஒரு பிரசங்கியார் இப்படியாக ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தி ஹால்ட் என்ற வார்த்தையை ஒரு ஆக்ரனிமாக பயன்படுத்தி அவர் சொன்னார், இந்த ஹால்ட் என்ற வார்த்தையின்படி அவன் உங்களை சோதிப்பான். ஹால்ட் என்ற வார்த்தைக்கு அவர் கொடுத்த அர்த்தம் என்னன்னா, ஹெச்சுக்கு என்ன சொன்னார்னா ஹங்கிரி, ஏக்கு ஆங்கிரி, எல்லுக்கு லோன்லி, டீக்கு டயர்ட். 4 காரியங்கள்: ஹங்கிரி, ஆங்கிரி, லோன்லி, டயர்ட். இந்த 4 காரியங்கள் வழியாக நீங்க போகும்பொழுது கட்டாயம் அவன் உங்களை சோதிப்பான். நீங்க எதிர்பார்க்க. ஏன்? அவனுடைய வேலையே நம்ம பலனா இருக்கும் பொழுது சோதிக்க மாட்டான், நம்ம பலவீனமா இருக்கும் பொழுது, நம்ம எல்லாரோடு கூட இருக்கும்போது சோதிக்க மாட்டான், தனிமையா இருக்கும்போது சோதிப்பான். தேவை இருக்குல்ல, திடீர்னு ஒரு தேவை வரும், உங்க வீட்டில் ஒரு பயங்கர பெரிய பொருளாதார தேவை வரும், அப்போ உங்களை வந்து சோதிப்பான். அந்த ஆஃபீஸில் அந்த ஆளுக்கு என்ன தெரியும், நீ ஒரு 10,000 ரூபாய் எடுத்து நீ யூஸ் பண்ணிக்கோ. அவர் எங்க கணக்கு பார்க்குறாரு, அவர் தான் ரொக்கமாக வச்சிருக்கிறாரு, நீ எடுத்து யூஸ் பண்ணிக்கோ. அந்த தேவன் வரும்பொழுது அந்த நேரத்தை பார்த்து நம்மை சோதிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு சத்ரு. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தேவ வார்த்தை சொல்லி வாசிங்களேன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இங்க கேளுங்க, அழகாக பவுல் சொல்றாரு, 2 காரியங்களை சொல்றாரு. உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கும்படியாக என்ன பண்ண மாட்டாராங்களாமா? உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல், அவர் இடம் கொள்ளாமல், இடம் கொடாமல், இடம் கொடாமல், இடம் கொடாமல். 2 காரியங்கள். உங்கள் திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்க அவனுக்கு இடம் கொடுக்க மாட்டார். அப்படின்னா உங்கள் மேல ஆண்டவர் எப்பொழுதும் கவனமா இருக்கிறாரு. அவருக்கு தெரியும். பேதுரு கூட பார்த்து சொன்னார், பேதுரு சத்ருவனை சோதிக்க திட்டம் வச்சிருக்கான், ஆனால் உனக்காக ஜெபிக்கிறேன் பேதுருன்றார். அதே போல தான் ஆண்டவர் நம்மளே பார்த்து சொல்றாரு, நாளைக்கு உன்னை சோதிக்க அவன் வரான், ஆனால் உனக்காக நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். உன் திராணிக்கு மிஞ்சி அவன் சோதிக்க நான் அவனுக்கு அனுமதி கொடுக்கல. ஏன்னா எனக்கு தெரியும் நீ முற்றிலும் ஜெயங்கொள்றவன், நீ கட்டாயம் வெற்றி பெறுவேன் என்ன ஆண்டவர் அதை அறிந்து தான் அவனை சோதிக்க கூட அனுமதியே கொடுக்குறாரு. சரி, எனக்கு நேரம் 3ஆவதுக்கு வரேன். நான் 3ஆவது அவனுடைய தந்திரம் குற்றப்படுத்துகின்றன. வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இதே போன வாரம் என்ன சொன்னேன், குற்றம் சுமக்கின்றான். ராவும் பகலும் தேவ பிரசன்னத்தில் இருந்து குற்றம் சுமக்கின்றான். சக்கரைய புஸ்தகத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற. வாசிங்களேன். 3ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை கொஞ்சம் வாசிங்களேன். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார்.
அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். என்ன அற்புதமான வார்த்தைகள்! ஆண்டவரிடத்தில் அவ்வளவு தைரியமா வந்து ஆண்டவருடைய ஆசாரியனை அவன் குற்றம் சுமக்கிறான், குற்றப்படுத்துறான். ஆண்டவர் சொல்றார், நான் அவனை கடிந்து கொள்றேன், அவன் அப்படிப்பட்டவன் இல்லை என்று ஆண்டவர் நமக்காக பேசுவதை அங்கே அழகாக அங்கே எழுதியிருக்கின்றார். இந்த குற்றப்படுத்துகின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவனுடைய ஆயுதம், தந்திரம். அவன் பொய்யனும் பொய்யனுக்கு பிதாவும். ஸோ இப்போ யோசித்து பாருங்க, உங்களை பாவத்தில் விழுக செய்யும்படியாக அவன் என்ன பண்ணுறான்னா, பாவத்தின் சம்பளத்தை குறைத்து பாவத்தின் இன்பத்தை மிகப்படுத்துறான். பாவத்தில் விழுகிறதுக்கு முன்னாடி. ஆனால் பாவத்தில் விழுந்த பிறகு உள்டாவாக மாறிடுறான். அவன் ஏன் பொய்யனுக்கு பிதான். அவன் சொன்னவா எப்படி சில பேர் பொய் சொல்லும் போது முளப்பிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு இதை சொல்லுவாங்க, அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு கேள்வி கேட்டிங்கன்னா அப்படியே மாற்றி சொல்லுவான். அவன் தான் அது. அவன் உங்களை விழுகும்படியாக செய்தவன் அவன் தான். நீங்கள் விழுகிறதுக்கு முன்னாடி இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைடா, நீ செய்துக்கோ, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் உன்னை மன்னிச்சிருவார், ஆண்டவர் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டார் என்று உங்களை எப்படியாவது வஞ்சித்து விழுக செய்கிறான். விழுந்த பிறகு போச்சுடா, முடிஞ்சுது, கதை முடிஞ்சுது. நீ ஒன்றுத்துக்கு உதவாதவன், ஆண்டவர் உன்னை பயன்படுத்த முடியாது, நீ தீட்டுப்பட்டுட்ட. ஆண்டவர் உன்னை எந்த மாதிரி ஆட்களெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார். இப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்தவங்களாம் வாழ்க்கையை முடிஞ்சது என்று விழுக செய்தவன் அவன் வார்த்தைகளை மாற்றி, நீங்கள் விழுந்த நிமித்தம் அவன் வார்த்தைகள் மூலமாக உங்களை சோர்வடைய செய்து, அவனுடைய நோக்கம், இந்த தந்திரத்தின் மிகப்பெரிய நோக்கம் என்னன்னா, இந்த குற்றத்தை சுமக்கிற நிமித்தம் உங்கள் மேல ஒரு சோர்வு உண்டாகி மீண்டும் எழுந்திருக்கின்ற ஒரு உங்களுக்குள்ள ஒரு விருப்பமே இல்லாதபடி உங்களுக்குள்ள சோர்வு கொண்டு வரும். உங்களுக்குள்ள அவன் இப்படிப்பட்ட சிந்தனையில கொண்டு வருவான். எவ்வளவு தூரம் நீ ட்ரை பண்ணிட்ட பத்தியா, ஒவ்வொரு முறையும் நீ தோத்துட்டல்ல, இனி எழுந்து என்ன பிரயோஜனம், இனி திரும்பி இதுல செயல்பட்டு என்ன பிரயோஜனம், நீ திருப்பி இதே இடத்துக்கு தான் வரப்போற, திருப்பி இதே இடத்துல தான் விழுக போற, திருப்பி இதே தான் நடக்க போகுது, அப்புறம் ஏன் ட்ரை பண்ற, ஏன் நீ இதுக்கு முயற்சி பண்ற, இங்கே இருடா, இதுலயே இரு, ஏன் இதுக்காக கஷ்டப்படுற, உன்னால ஜெயிக்க முடியாது, உன்னால மேற்கொள்ள முடியாது என்று உங்களுக்குள்ள இந்த குற்ற உணர்வை கொண்டு வந்து, குற்றத்தை கொண்டு வந்து அவங்களை எப்படியாவது சோர்வடைய செய்து எழும்ப முடியாத மாதிரி அவங்களை உட்கார வச்சிருவான். இன்றைக்கு அப்படிப்பட்ட அநேக அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிறான். உங்கள் மேல குற்றம் சுமத்தி உங்களால் இதை செய்ய முடியாது, இதுல இருந்து விடுதலை பெற முடியாது, இதுல தான் இருப்பீங்க, வாழ்நாளெல்லாம் இதுல தான் இருப்பீங்க என்று உங்கள் மேலே அவன் குற்றம் சுமத்தி உங்களை இன்றைக்கு சோர்வடைய செய்து ஆண்டவருக்காக எழும்ப முடியாமல் உங்களை பலரை தட்டி வைத்திருக்கிறான். இந்த வசனத்தை வாசிங்களேன், ரோமர் 8:33-34 வாசிங்களேன். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன அற்புதமான தேவ வார்த்தைகள்! கிறிஸ்துவால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல குற்றம் சாற்றுகின்றவர் யார்? தேவன் நீதிமானாக உங்களையும் என்னையும் தேவன் மாற்றி இருக்கின்றார். இந்த வசனத்தை நீங்க எழுதி வைத்து அவன் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தவறுகள் நிமித்தம் கொண்டு வரக்கூடிய அந்த குற்ற சாற்றுகளை கொண்டு வரும் பொழுது இந்த வார்த்தையை நீங்கள் அதிகாரத்தோடு கூட அறிக்கை செய்ய ஆரம்பிங்கள். அப்பொழுது அவனுடைய தந்திரங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்து நிற்காது. மூன்றாவதாக, கடைசியாக நான் இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சாத்தானின் தோல்வி. 6:10 பவுல் சொல்றாரு, கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த யுத்தத்தில் வெற்றி பெறக்கூடிய ரகசியம் கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறது, கிறிஸ்துவின் பலத்தில் காணப்படுகின்றது. இது அழகாக மீண்டும் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் மிக அழகாக இதை போதிக்கின்றார். 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்களேன். கொலோசியர் 2:10-15.
மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்நானத்தினாலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ராமன் சொல்லுங்களேன். இது ஒரு அற்புதமான ஒரு வசன பகுதி. இதை நமக்கு தியானிக்க இந்த காலையில் நேரம் இல்லை. ஆனால் இதில் நீங்கள் பார்க்கும் பொழுது சில மிக முக்கியமான சத்தியங்களை நீங்கள் இதை கவனிப்பது அவசியம். கிறிஸ்து நம்மை விருத்த சேதனம் பண்ணி அவர் நாம் மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பித்து ஞானஸ்தானத்தின் மூலமாக நம்மை கிறிஸ்துவோடு கூட உட்காரும்படியாகும். நம்மேல் எழுதப்பட்டிருந்த கையெழுத்துக்களை குலைத்து அவனுடைய எல்லா அந்தகார சக்திகளை நிர்மூலமாக்கி நம்மை விடுதலையாக்கினார் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. என்ன ஒரு அற்புதமான தேவ வார்த்தை. நீங்களும் நானும் பாவத்தில் இருந்தோம், மூழ்கி இருந்தோம். ஆனால் இயேசு வந்து நம்மை பாவத்திலிருந்து தூக்கி மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கும்படியாக பிதாவாகிய தேவன் செய்து கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்பட்ட பின்பதாக ஞானஸ்தானத்தின் மூலமாக ஒரு உடன்படிக்கையும் செய்து நீங்களும் நானும் அவருக்கு சொந்தம், அவர் நமக்கு சொந்தம் என்று எல்லாரும் அறியத்தக்க விதத்தில் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் தம்முடைய வேலையை நமக்காக முடித்தார் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. இன்னொரு அற்புதமான ஒரு வசனத்தில் ஆண்டவர் அழகாக விளக்குறாரு என்ன நடக்கின்றது. மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த அருமையான ஒரு சின்ன உருவமையை சொல்றாரு. 12ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம் வாசிங்களேன். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பலவானுடைய வீட்டுக்குள்ள பிரவேசிக்கணும்னா முதலாவது என்ன செய்யணும் என்றால் அந்த பலவான கட்டணும். கட்டண பின்புதான் அந்த வீட்டுக்குள் நீங்கள் பிரவேசிக்க முடியும் என்று ஆண்டவராகிய இயேசு தம்மை குறித்து சொல்றார். அவர் தான் அந்த பலவான். உலக பிரசித்தி பெற்ற காலம் சென்ற சுவிசேஷகர் ரெய்னார்ட் பாங்கே என்றவர் ஒரு அருமையான ஒரு கதையை இந்த வசனத்தின் அடிப்படையில் சொன்னது எனக்கு இன்னும் சின்ன வயதில் கேட்டு ஞாபகம் இருக்கு. அழகாக இதை விளக்கினார். அவர் சொன்னார், ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் சாத்தானின் போராட்டம் மிக அதிகமாக இருந்ததாம். ஒவ்வொரு நாளும் பல விதங்களில் அவன் வாழ்க்கையில் தாக்கம் சாத்தான் கொண்டு வந்து மிகுந்து சோர்ந்து போய் அவன் ஆண்டு இடத்துல ஜெபிக்கிறானாம். ஆண்டவரே இயேசுவே, எனக்கு எப்படியாவது இவனுடைய செயலிருந்து எனக்கு விடுதலை தாங்க என்று அவன் ஜெபிக்கிறான். அவன் ஜெபித்துக்கிட்டே இருக்கான். ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது இந்த சத்ருவன் அந்த தாக்கத்துலேருந்து என்னை விடுவீங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாளைக்கு காலையில் அவன் வீட்டு கதவுல யாரோ தட்டுனாங்களாம். அவன் போய் கதவை திறந்த உடனே இயேசு அவன் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தாராம். உடனே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவன், இயேசுவே, உங்களுக்காக தான் நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன், வாங்க என் வீட்டுக்கு வாங்க என்று இயேசு உள்ள அழைத்து ஆண்டவர் சொன்னார், உன் ஜெபத்தை கேட்டு நான் உன்னோடு கூட இருக்கும்படியாக வந்திருக்கிறேன்ப்பான்னு சொன்னாராம். அவனுக்கு மிக சந்தோஷமாகும். வாங்க ஆண்டவர், என் வீட்டை நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லி மிகப்பெரிய வீடு அவனுக்கு இருந்துதான். ஒவ்வொரு ரூமும் ஆண்டவர், இதுதான் என்னுடைய டைனிங் ரூம், இதுதான் என்னுடைய சிட்டிங் ரூம், இதுதான் என்னுடைய பெட்ரூம் என்று எல்லாம் காமிச்சு, ஆண்டவரே வாங்க மேலே மாடி கூட்டு போகிறோம், அங்கேயும் நிறைய ரூம்ஸ் இருக்குன்னு மேலேயும் கொண்டு போய், ஆண்டவரே இதுதான் என்னுடைய 3rd பெட்ரூம், இதுதான் என்னுடைய 2nd பெட்ரூம், ஆண்டவரே இது உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக செய்திருக்கிற பெட்ரூம் ஆண்டவரேன்னு சொன்னான். ஆண்டவர் பார்த்து ரொம்ப சந்தோஷம்ப்பா, ஆண்டவர் உங்களுக்காகவே இந்த பெட்ரூம் வச்சுருக்கேன் வாங்க என்று சொல்லி ஆண்டவர் உள்ளே அழைச்சி கொண்டு போய், இதுதான் உங்கள் பெட்ரூம், நீங்கள் இங்கே தங்கிருங்கன்னு சொன்னானா. அன்றைக்கு தூங்க போனான். ராத்திரி தூங்க போன பிறகு காலையில் அதிகாலையில் படபடபடன்னு சத்தம், கதவில் தட்டுறாங்க, யாரோ டபடபடபடன்னு தட்டுறாங்க. இவன் எந்திரிச்சோடனே இவனுக்கு ஒரே பயம், போச்சுடா வந்துட்டான் சாத்தான். அவன் காத்திருக்கிறான், ஏதோ நடக்கும், ஆண்டவர் வருவார்னு சொல்லி காத்திருக்கிறான். தட்டு கதவு ஒட்டச்சிட்டு உள்ளே வர மாதிரி தட்டுறான். உடனே முன்னாடி போய் கதவை திறக்கிறான். சாத்தான் நின்றுருக்கிறான்.
சாத்தான் ஒரே போராட்டம், உள்ளே வர முயற்சிக்கிறான், இவன் வெளியே தள்ளுறான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே குத்து சண்டை தான். அங்கே வாசல்ல இவன் உள்ளே விட மாட்டேன்றான், சாத்தான் அடிக்கிறான், என்னென்னமோ பண்ணுறான். எப்படியோ நாளெல்லாம் போராடி கடைசியில் சாயந்தரம் வரும்போது எப்படியோ கதவை சாத்திடுறான். கதவை சாத்தி மூஞ்செல்லாம் காயம், அப்படியே சோர்ந்து போய் வந்து சிட்டிங்கில் உட்காரான். உட்கார்ந்துருக்கும் பொழுது அவனுக்கு திடீர்னு அப்போ தான் ஒரு யோசனை, அட ஏசு தானே இருக்கிறாரு, எங்கே போனார், ஏன் வரலை எனக்கு உதவி செய்யலை. கோவம் வந்துச்சு அவனுக்கு. படி ஏறி மேலே போய் பெட்ரூம் கதவை தட்டி, என்ன ஆண்டவரே நான் ஜெபிச்சேன், நீங்கள் பதில் கொடுத்து தானே வந்தீங்க, நாளெல்லாம் என்னை போட்டு மொத்துன்னு மொத்தனா, எங்கே போனீங்க என்று ஆண்டவரை பார்த்து கேட்டார். ஆண்டவர் சொன்னாராமா, ஏய் எனக்கு நீ இந்த பெட்ரூம் தானே கொடுத்துருக்குற, நான் பெட்ரூம் விட்டு என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு. அவன் பார்த்து ஆண்டவர்கிட்ட பார்த்து சொன்னேன், சரி நீங்கள் இந்த முழு ஃப்ளோரை எடுத்துக்கோங்க ஆண்டவரே, இதான் உங்களுது எரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தாங்க. அடுத்த நாள் சாத்தான் வரான், அதே போராட்டம். காலையிலேருந்து சாயந்தரம் அடி தட்டி ஒன்றும் நடக்கலை. சாயந்தரம் திரும்பி போய் ஆண்டவரோட கூட வாக்குவாதம். ஆண்டவர் சொல்கிறாரே, ஒரு பெட்ரூம்லேருந்து எனக்கு ஒரு ஃப்ளோரை தந்திருக்கிற, மேலேருந்து என்னால் கீழே வர முடியல. நான் உடனே அவனுக்கு வந்தது கோபம். சாவி எடுத்து இந்தாங்க வச்சுக்கோங்க, நீங்கள் தான் சாவி, நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு, இனி நான் இல்லை சொல்லி அன்றைக்கி ராத்திரி படுக்க போனான். அடுத்த நாள் காலையில் திருப்பியும் 6 மணிக்கு தடன்னு சத்தம். எந்திரிச்சான் பயத்தோடு, திகையோடு கூட எந்திரிச்சு அவன் ரூம் விட்டு கதவை திறக்கிறான். அப்போ இயேசு கீழே இறங்கி வரதை பார்க்குறான். இயேசு கீழே இறங்கி வந்து அந்த கதவை திறக்கிறாரு. சாத்தான் வெளியே நிற்கிறான். இயேசு பார்த்தேன், சாரி ராங் டோர் ஐயா அப்படின்னு ஒரே ஓட்டம் பிடிச்சி அன்றைக்கி ஓடினாராம். இது அவர் சொன்ன அற்புதமான ஒரு கதை. இது என்ன அர்த்தம்னா, என்னைக்கு அவர் உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரராய் மாறுகின்றாரோ அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அவருடைய அதிகாரமும் விளங்க போனோம். இதுதான் பவுல் சொல்கிறாரு, இனி ஜீவிப்பது நான் அல்லையா, கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கின்றார். அப்படின்னா ஏன் இன்றைக்கு இன்னும் சாத்தானுடைய தாக்கத்தில் பலர் இன்றைக்கு சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறான்னா, இன்னும் சாவி அவர் கையில் கொடுக்கல. அவர் கையில் முழுமையும் கொடுத்துட்டு, இனி நான் இல்லையா, நீங்கள் தான் ஐயா, நீங்கள் தான் கதவை திறக்க போகிறீங்க, நீங்கள் தான் என் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பு என்று என்னைக்கு அவர் கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ அன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் காணப்படுகின்றவர்கள் தான் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் பலத்தினால நீங்கள் உங்களை தரித்து கொள்ளுங்கள். இந்த பி ஸ்ட்ராங் இந்த பவர் ஆஃப் ஹிஸ் மைண்ட், அவருடைய வல்லமுள்ள மகத்துவத்தினால நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது இதை குறித்து தான் பவுல் அழகாக சொல்லுகின்றார். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் வாசிங்களேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தில் இருக்கின்றவனை காட்டிலும் நமக்குள் இருக்கின்றவர் பெரியவர். தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவனுடைய தந்திரங்களை மேற்கொள்ளும்படியாக ஏற்கனவே எல்லா ஏற்பாடுகளை தேவன் செய்திருக்கின்றார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அவனுடைய சேட்டைகளுக்கு இடமில்லையா, தந்திரங்களுக்கு இடமில்லை. நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறாய். தேவன் உங்களை எழுப்புவார். இல்லைங்களேன், இந்த காலை உங்களோடு கூட ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். இன்றைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு அடிமைதனத்தில், இப்படிப்பட்ட சாத்தானுடைய செயலில் சிக்கி இருக்கின்றீங்கன்னா, இன்றைக்கு உங்களுடைய விடுதலையின் நேரம் ஐயா. ஆண்டவர் உங்களை விடுவிக்கும்படியாக இயேசுவை அனுப்பினார். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வல்லமை உண்டு, விடுதலை உண்டு. சாத்தான் உங்கள் வாழ்க்கையில் அவனுக்கு அதிகாரம் இல்லை. இன்னும் உங்கள் வாழ்க்கையில் அவன் விளையாடுவதற்கு அதிகாரம் இல்லை. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விளையாடுவதற்கு அதிகாரம் இல்லை. இந்த காலையில் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு கிருபைகளை தந்து ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி உங்களை முற்றிலும் ஜெயம் கொள்கின்றவர்களாய் தேவன் உங்களை நிறுத்த வல்லவராய் இருக்கின்றார். ஒரு நிமிடம் என்னோடு கூட நல்ல கரங்களை உயர்த்தி இந்த காலையில் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாங்க, கிருபைகளை தாங்க, அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வெளிப்பாடு எனக்கு தாங்க. ஆண்டவரே, ஒரு இருளில் நான் நடக்க விரும்பலை. ஆண்டவரே, ஒரு குருட்டா நான் நடக்க விரும்பலை. என்னுடைய கண்களை திறங்க, என் ஆவிக்குரிய கண்களை திறங்க. இந்த காலையில் எனக்கு தேவனுடைய கிருபைகள் எனக்கு உண்டாவதாக, இன்றைக்கு தேவ பலன் உண்டாவதாக. இன்றைக்கு நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட கட்டப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட அடிமை தனத்தில் இருக்கின்றவர்கள், ஒருவேளை இந்த காலையில் இந்த ஆராதனையில் சத்துருவின் அடிமை தனத்தில்
இன்றைக்கு இருந்தார்கள் என்றால் இது ஒரு விடுதலை நேரமாக இருப்பதாக. இன்றைக்கு இயேசுவின் வல்லமையினால் அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. ஆண்டவருடைய அக்கினி இறங்கி வருவதாக. சாத்தானுடைய அந்தகார கிரியைகள் இந்த காலையில் நிர்மூலமாக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால விடுதலை நான் பேசுகின்ற ஆண்டவரே, எவ்வளோ வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்திருந்தாலும், எவ்வளோ நாட்கள் அவர்களை அடிமையாக வைத்திருந்தாலும், இந்த காலையில் தேவ பிரசனத்தில் நாங்கள் நிற்கும் பொழுது விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, ஒரு மாற்றம் ஏற்படுவதாக. இன்றைக்கு தேவன் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு தொடுங்க 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 தொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே வாங்க வாங்க. இந்த காலையில் உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ள இந்த காலையில் வெளிப்படுவதாக. உம்முடைய அற்புத வல்லமை வெளிப்படுவதாக. இந்த காலையில் உம்முடைய அக்கினி, சுத்திகரிக்கின்ற அக்கினி இறங்குவதாக. இந்த காலையில் சாத்தான அந்தகார கிரியையை சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற ஜனங்களை விடுதலை ஆக்கக்கூடிய பரிசுத்தாவின் அக்கினி இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால அசுத்த ஆவிகளால யாரெல்லாம் அலக்களிக்கப்படுகின்றார்களோ இந்த காலையில் ஒரு விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே, எங்கள் சரீரத்தில் வியாதியை கொண்டு வந்து அலக்களித்து கொண்டிருந்தான இன்றைக்கு விடுதலை பேசுகின்ற ஆண்டவரே, அற்புதத்தை பேசுகின்ற ஆண்டவரே, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் நடப்பதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, சாத்தானுடைய அந்தகார கிரியைகள் முறிக்கப்படுவதாக, சாபங்கள் முறிக்கப்படுவதாக, தந்திரங்கள் முறிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால விடுதலை, ஜனங்களுக்கு விடுதலை உண்டாவதாக. இன்றோடு கூட விடுதலை. உன் குமாரன் ஒருவனை விடுவிப்பானால் அவன் மெய்யாகவே விடுவிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாவதாக. சத்தியம் எங்களை விடுவிப்பதாக. தேவ வார்த்தை எங்களை விடுவிப்பதாக. இந்த காலையில் வார்த்தை இந்த காலையில் அனுப்புங்க அனுப்புங்க அனுப்புங்க. இன்றைக்கு யாரெல்லாம் அடிமைத்தனத்தில் கட்டில் இருக்கிறாங்களோ இப்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் விடுதலை உண்டாவதாக. இயேசுவோடு கூட நாங்கள் உயர்ந்த இடங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகையால் நாங்கள் வெற்றியில நடப்பாண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இன்றைக்கு கொடுங்கன்னு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவுக்குள் நாங்கள் காணப்படும். இயேசு எங்களுக்குள் இருப்பாராக. தேவ வார்த்தையினால நிரப்பப்பட்டவர்களாக இருப்போமாக. சாத்தானின் தந்திரங்களை மேற்கொள்ளக்கூடிய தேவ பலன் எங்களுக்குள்ள காணப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த காலையில் பலப்படுத்துங்க. உடைய கிருபையினால நிரப்புங்க. உமக்கு நாங்கள் துதி கன மகிமை செலுத்துகின்றோம். இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமென் ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.